நீங்க எப்பயாவது இந்த மாதிரி ஒரு சினாரியோ பார்த்திருக்கீங்களா? ஒரு 2 வெவ்வேறு மனிதர்கள் ஒரே மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் மீண்டு வந்துருவாரு, இன்னொருத்தர் அங்கேயே தோண்டு போய் உட்கார்ந்துருவாரு. இதை இன்னும் ரிலேட்டபிளா சொல்லணும்னா ஒரு 2 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 நடிகர்களுக்குமே ஒரே மாதிரி கண்டினியூஸா 3 படங்கள் ஃபிளாப் ஆகுது. இதோட முடிவா ஒரு நடிகரோட கரியரே முடிஞ்சிருது. ஆனா இன்னொரு நடிகர் மறுபடி அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேருக்குமே அமைஞ்சது ஒரே மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா எப்படி 2 பேருக்குமே வெவ்வேறு விதமான முடிவுகள் கிடைக்குது? ஏன்னா இங்க பிரச்சனையே அந்த கஷ்டமான சூழ்நிலை கிடையாது. அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்றதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நாம ஜெஃப் கெல்லர் அவர்கள் எழுதின ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புக் சம்மரியில இருந்து நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். இந்த புக்ல இருந்து ஒரு 5 கீ டேக்அவே நம்ம பார்க்க போறோம். மொதல் டேக்அவே, ஆட்டிடியூட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் சக்சஸ். ஆட்டிடியூட் அப்படின்றத தமிழ்ல அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டிடியூட் தான் நம்ம எதையுமே அடையிறதுக்கு ஒரு அடித்தளமா அமைது. அது நல்ல விஷயங்களுக்கும் சரி, கெட்ட விஷயங்களுக்கும் சரி. ஆட்டிடியூட்ன்றது ஒரு மரத்தோட வேர் மாதிரி. அந்த வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மரம் உயரமா வளரும். பெரிய புயலே அடிச்சாலும் அதை அசைக்க முடியாது. ஆனா அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஒரு சின்ன சூறாவளி காத்தே அதை சாச்சிரும். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லயும் ஒரு நல்ல ஆட்டிடியூட் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, அதாவது ஒரு நல்ல அணுகுமுறையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே நம்மனால ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ண முடியும். இதுக்கு உதாரணமா ரிலையன்ஸோட ஃபவுண்டர் திருபாய் அம்பானியை நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணுமே இல்லாம ஜீரோல தான் அவருடைய பிசினஸ் ஜேர்னி அவர் ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட அப்ப இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், நல்ல ஆட்டிடியூட். அவர் ஃபியூச்சரை அவர்னால மாத்திட முடியும்னு அவர் நம்பினாரு. அவருக்கு வந்த எல்லா சேலஞ்சஸையுமே ரொம்ப ஹம்பிளா ஃபேஸ் பண்ணாரு. அதோட பலனா தான் அவர்னால இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. ரெண்டாவது டேக்அவே, பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இது ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான பெரிய பெரிய லெஜெண்டுகளை இந்த மாதிரியான பிராக்டிசஸ் பண்ணிருக்காங்க. கெல்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் டாக்குக்கு நம்ம நினைக்கிறத விட பெரிய பவர் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை நீங்க மறந்துட்டாலும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதை மறக்காது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் பண்றதெல்லாம் கான்சியஸ் மைண்ட்னால பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு நீங்க சுவாசிக்கிறதா இருக்கலாம், இல்ல இதயம் துடிக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க உடல் உறுப்புகள் செயல்படுறதா இருக்கலாம். இந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் மேனேஜ் பண்ற கஷ்டமான விஷயங்களை கான்சியஸா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால கொஞ்ச நேரம் கூட உயிரோட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த சப்கான்சியஸ் மைண்ட். அதனாலதான் நீங்க ஏதாவது நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு உடம்பு முடியாம போறது. ஏன்னா நீங்க கண்டினியூஸா ஒரு நெகட்டிவான விஷயத்த உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நான் முன்னாடி சொன்ன அதோட மெயின் வேலைகள்ல அதனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடுது. அதனாலதான் இப்பெல்லாம் சின்ன வயசுக்காரங்களுக்கே பிளட் பிரஷர் வரதெல்லாம் நம்ம பார்க்கறோம். சோ இந்த அளவுக்கு இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு பவர் இருக்கும்போது நம்ம ஏன் இந்த செல்ஃப் டாக்கை ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது? அதனால இன்னையில இருந்து பிராக்டிஸா உங்களோட கோல் அடைகிறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குன்ட்டு பாசிட்டிவா நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் சப்கான்சியஸ் மைண்ட் அதை மறக்காம உங்க கோல் அடைகிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் அதுவே பண்ண வைக்கும். இதெல்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற புக் சம்மரியில பார்த்திருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த வீடியோவும் பாருங்க. அடுத்த டேக்அவே, த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். எந்த அளவுக்கு செல்ஃப் டாக்ன்றது இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ன்றது ரொம்பவே பிரபலமானது. நீங்க உங்களுடைய கோலை முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறனால அந்த கோல் இன்னும் ரியல் ஆகுது, சீக்கிரமா ரீச் பண்ணக்கூடியதாகவும் மாறுது அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அதே மாதிரி தான் உங்களுக்கு வரப்போற பிரச்சனையுமே நீங்க முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றாரு. நாலாவது டேக்அவே என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். ஒரு அரண்மனையில ஒரு எலி ஒன்று இருக்கு. அது அங்க உள்ள எல்லாருமே ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. ராஜாவுக்காக தயாரிக்கப்படுற உணவுகளை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்ல மந்திரி சபை நடக்கும்போது அங்க இடையில பூந்து கலாட்டா பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த எலி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. இதனால ரொம்ப ஆத்திரம் அடைஞ்ச அந்த ராஜா அங்க உள்ள வேலையாட்கள் எல்லாம் வச்சு அந்த எலியை பிடிச்சு கொல்றதுக்காக உத்தரவிடுறாரு. அந்த ராஜாவோட வேலையாட்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த எலியை அவங்களால பிடிக்கவே முடியல. அது மறுபடி ராஜாவுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிடுது, மந்திரி சபை நடக்கும்போது இடையில பூந்து கலாட்டா பண்ணுது. இதனால இன்னமும் கோபம் அடைஞ்ச அந்த ராஜா இன்னொரு அரண்மனையில இருக்கிற ஒரு பூனையை வாங்கி இந்த அரண்மனையில வளர்க்கறாரு. அந்த பூனைனால கூட அந்த எலியை பிடிக்கவே முடியல. இப்ப ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அயல் நாட்டுல இருந்து பெரிய பெரிய பூனைகளை வர வைக்கிறாரு. அந்த பூனைகளும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த எலியை பிடிக்கவே முடியல. இதனால கோபத்தோட உச்சகட்டத்துக்கே போன ராஜா இப்ப ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த எலியை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 தங்க காசுகள் தரதா அந்த ராஜா அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்டு பல மக்கள் இந்த அரண்மனைக்குள்ள வந்து அந்த எலியை தேடுறாங்க. ஆனா அவங்க
அவங்கனாலையுமே இதை பிடிக்கவே முடியல. இப்ப ரொம்ப நாளா விடுப்புல இருந்து மறுபடி வேலைக்கு வந்த அந்த அரண்மனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காவலர் இந்த அறிவிப்பை பார்த்துட்டு அவர் வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு பூனையை இங்க கொண்டு வராரு. அரண்மனைகள்ல இருந்த பூனைனால கூட பிடிக்க முடியல, அயல் நாட்டுல இருந்து வந்த பூனைகள்னால கூட பிடிக்க முடியல, இந்த காவலன் என்ன இன்னொரு பூனையை கொண்டு வரான் அப்படின்ட்டு எல்லாரும் இவனை பார்த்து கேலி பண்ணாங்க. ஆனா அந்த காவலனுடைய பூனை ஒரே நாள்ல அந்த எலியை பிடிச்சிருச்சு. இதனால ரொம்ப சந்தோஷமான அந்த ராஜா அந்த காவலனுக்கு 10,000 தங்க காசுகளை பரிசா கொடுக்கறாரு. இப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாரும் இந்த காவலனை பார்த்து கேக்குறாங்க, பல வருஷமா அரண்மனையிலே வாழ்ந்த அந்த பூனைனால கூட இந்த எலியை பிடிக்க முடியல, ஏன் அயல் நாட்டுல இருந்து வந்த அந்த பூனைங்கனால கூட இந்த எலியை பிடிக்க முடியல, எப்படி உன்னோட பூனைனால மட்டும் இந்த எலியை பிடிக்க முடிஞ்சது, அதுக்குன்னு தனித்திறமை என்ன இருக்கு, இல்ல அதுக்கு நீ ஸ்பெஷலா என்ன தனி பயிற்சி கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த காவலன் சொல்றான், என் பூனைக்குன்னு எந்த விதமான தனித்திறமையும் கிடையாது, நான் அதுக்கு எந்த தனி பயிற்சியும் கொடுக்கல, என் பூனை அந்த எலியை பிடிச்சதுக்கு காரணம் அது பசியில இருந்தது அப்படின்னு சொன்னான். இந்த அரண்மனையில இருந்த பூனையா இருக்கட்டும் இல்ல அயல் நாட்டில இருந்து வந்த பூனைகளா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சரியான நேரத்துல சரியான உணவு கிடைச்சனால இந்த எலியை பிடிச்சி சாப்பிட்டு தான் அதுங்களோட பசியை தீர்த்துக்கணும்னு அதுங்களுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா என்னோட பூனைக்கு அப்படி கிடையாது, அது பயங்கரமான பசியில இருந்துச்சு, அதனாலதான் அந்த எலியை பிடிச்சி அது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்றான். ஸோ 4வது கீ டேக்கவே ஹங்கர் மைண்ட் செட். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளுடைய கனவுகளை லட்சியங்களை அடைகிறதுக்கு நமக்குன்னு ஒரு பசி இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்மளும் மற்ற பூனைகள் மாதிரியே நம்மளுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் நம்ம துரத்துக்கிட்டே தான் இருப்போமே தவிர அதை என்னைக்குமே அடைய மாட்டோம். கடைசி டேக்கவே ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கெல்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சரியான அணுகுமுறையில் அணுகணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒரு வாய்ப்பு தான்றாரு. இதுக்கும் ஒரு குட்டி கதை நான் ஒன்று சொல்றேன். ஒரு ராஜா ஒருத்தர் என்ன பண்றாரு, மக்கள் நடந்து போற ஒரு பாதையில ஒரு பெரிய கல் ஒண்ணு அங்க போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அந்த வழியா வந்த மக்கள் எல்லாருமே அந்த கல்லை பார்த்துட்டு நகர்ந்து அதை கடந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு விவசாயி அந்த வழியா வராரு. அப்ப அவர் அந்த கல்லை பார்த்துட்டு, இந்த கல்லை யாரோ நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்களே, இது மக்களுக்கு இடைஞ்சலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை அங்கிருந்து நகர்த்துறாரு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கல்லுக்கு கீழே ஒரு பை நிறைய தங்க காசுகளும் ஒரு லெட்டருமே இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்ததுன்னா, மக்கள் நலனை யோசிக்கிற ஒன்ன மாதிரி ஒருத்தர் தான் என் அமைச்சரவையில் இருக்கணும், நீ இந்த கடிதத்தோட என்ன வந்து பாரு, அப்புறம் இந்த தங்க காசுகள் உனக்காக உன் ராஜா உனக்கு பரிசா கொடுக்கிறது அப்படின்னு போட்டிருந்தது. அதை பார்த்த அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு. நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்ற நிறைய கற்கள் நம்ம பாதையை மறைச்சுக்கிட்டு கிடக்குது. ஆனா அதை நம்ம சீண்டாமையே அதை நகர்ந்து கடந்து போயிடுறோம். ஆனா அந்த கற்களுக்குள்ளதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற தங்க காசுகள் இருக்கிறத நம்ம உணர மாட்டோம். சோ நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள் ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். சோ இதோட இந்த புக் சம்மரி முடியுது. இந்த 5 டேக்அவேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த புக்கை யாராவது முழுசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பையிங் லிங்க் இருக்கு, அது மூலமா நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.